ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். முதல் வருஷம் பாத யாத்திரை அப்படின்னு வரையில் நான் மட்டும் போகலாம் அப்படின்னு நினச்சேன். உட்காந்துக்கிட்டோமாப்பா? முதல் வருஷம் பாத யாத்திரைன்னு வரையில் நான் மட்டும் போகலான்னு நினச்சேன். அப்போ தான் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, உனக்கு அவ்வளோ கூறுவார் கிடையாது, நீ கரெக்டாக போக முடியாது, இல்லாட்டி நடுவுலையே பஸ் ஏறிடுவேன், அதனால் நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் 2 பேரும் நடந்து வந்தோம். அப்போது பாத யாத்திரை போகிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இது நடந்து பார்க்கையில் தான் தெரிஞ்சது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது. நானும் என்னென்னமோ வித்தையெல்லாம் காமிச்சு நடந்து வந்து பார்த்தேன். ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். வருஷம் நடக்கிறேன் சார், ரொம்ப கஷ்டம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அத்திக்கொம்பை வரைக்கும் வந்துட்டேன். ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும், வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்கலை வண்டி. நைட்டு 7 மணி ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் ஒரு சைடு வந்து ஃபேவர் பிளாக் போட்டிருக்காங்க. அந்த ஃபேவர் பிளாக்கில் நடக்கிறதுக்கு என்ன வலிக்குதா, இவங்க போய் அங்கே நடக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ நம்ம வண்டியில் போகிறப்ப யோசிச்சுக்கிட்டு போவோம். ஆனால் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபேவர் பிளாக்கில் நடக்க முடியாதுங்கிறது. ஏன்னா கரெக்டாக குதிங்கால்லையே குத்தும், கரெக்டாக அந்த குதிங்கால்லையே குத்தும். நமக்கு ஏற்கனவே வலி இருக்கும், பெரிய தொல்லையாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டேன், அத்திக்கொம்பு கிட்ட வந்ததுமே சுத்தமாகவே நடக்க முடியல. சரி, ஒரு செருப்பு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா செருப்பு கடையே இல்லை. வழி நெடுக செருப்பு கடை இருந்தப்பெல்லாம் விட்டுட்டோம், அந்த இடத்துல சுத்தமாகவே இல்லை. அப்போ நடக்கவும் முடியலை. என்ன பண்ணுறது, நைட்டு ஒரு 7:30 மணி 8 மணிக்கு மேலே இருக்கும், 8 மணி இருக்கும். அப்போது இந்த மாதிரி என்னால் சுத்தமாக நடக்க முடியலப்பா, செருப்பு வந்தால் தாண்டா இன்னும் ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க முடியும், அதனால் எனக்கு ஒரு செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லி என் நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பழனியில் இருக்கார், ஆர்எம்டிசியில் வேலை பார்க்குறார். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தெரியும், கருப்பையா. இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் உடல் நலம் சரியில்லாதனால கடைசியாக வந்திருக்காரு, கடைசி சீட்டில் உட்காந்துருக்கார். அப்போது இவர் வந்து, நான் செருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன் சின்ராசு அப்படின்னாரு. ரைட்டுப்பா அப்படின்ட்டேன். சொன்னதுமே இவர் பழனியில் இருக்கார். இங்கே செருப்பு வாங்கிட்டு நேராக ஒட்டஞ்சத்திரம் வந்து இறங்கியிருக்கலாம்ல. இவர் பஸ்ஸு ஃப்ரீ தானே, அதனால் பழனியில் பஸ் ஏறி திண்டுக்கல் போய் அங்கே செருப்பு வாங்கிட்டு திருப்பி ஒட்டஞ்சத்திரம் வந்து இறங்கினார். அது வரைக்கும் நான் அங்கேயே தான் உட்காந்துருந்தேன், ஒரு டீ கடையில் சேரில் உட்காந்துக்கிட்டேன். என்னையா விவரம் அப்படின்னு கேட்டால், இல்லை பழனியை விட திண்டுக்கல்லில் செருப்பு நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஆக மொத்தத்தில் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது. ஆனால் அந்த செப்பல் கொண்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, ரப்பர் செருப்பு கொடுத்தாரு பாருங்க, அதில் ஏறி நின்னதும் அடேங்கப்பா, தேரில் ஏற்றி விட்ட மாதிரியே இருந்தது, அருமையாக இருந்தது. ஒரு ஸ்டெப்பும் நல்லா நடந்தேன். அதுக்கப்புறம் வர வர அது இன்னொரு விஷயம், மண்டபம் இதான் அல்லது இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம் அப்படின்னு தகவல் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது நெருங்க நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், அதை இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்கும். இன்னும் இந்த அவ்வளோதான். அப்போ தான் நேற்று வரையில் கூட கேட்டாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போனோம், ஒன்லி 2 கிலோமீட்டர்ஸ், இப்படியே சொல்லி வந்து சேர்ந்துட்டோம். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் வந்து இங்கே இருந்த ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அந்த பக்கம் 5 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வந்துட்டோம். எது பஸ் ஸ்டாண்டு வந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது, ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. இந்த மண்டபம் வந்து இங்கேருந்து 5.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. எங்கள் திருஆவினன்குடியிலேருந்து 5.5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அப்போ இங்கிட்டு ஒரு 5.5, அங்கிட்டு ஒரு 5ன்னு வைங்க. அப்போ கிட்டத்தட்ட 10.5 கிலோமீட்டரு கம்மியாக தான் நடக்கிறோம். நம்ம 20 கிலோமீட்டர் தான் நடக்கிறோம் மொத்தத்துக்கே. இந்த 20 கிலோமீட்டருக்கே நாக்கு தள்ளுது இல்லையா? ஆனால் காரைக்குடியிலேருந்து, புதுக்கோட்டையிலேருந்து, தொண்டிங்கிறது கடற்கரை சார், கிழக்கு லாஸ்ட்டு கடற்கரையிலேருந்தெல்லாம் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? நல்ல வேலை ஆண்டவன் நம்மளை பக்கத்தில் செட் பண்ணி விட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அவங்க 4 நாள் நடக்கிறவங்க, 7 நாள் நடக்கிறவங்கெல்லாம் உண்டு. அவங்கெல்லாம் நடக்கலை பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீடாக நடப்பாங்க. என்னடா அது நம்மளோட ஸ்பீடாக நடக்கிறாங்க, ஒருவேளை இடையில பஸ்ஸில் வந்திருப்பாங்களான்னா இல்லை. அதாவது நாள் நடக்கிறப்ப நமக்கு அந்த சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும், 2வது நாள் நடக்கிறப்ப கொஞ்சம் எளிமையாக தெரியும், 3ஆவது நாள் நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, கால் வலி எடுத்துரும். இதில் நான் ஒரு தடவை ஐயப்பன் கோயில் போயிருந்தேன். அப்போ நண்பர் கூட்டிகிட்டு போயிருந்தார். கூப்பிட்டு போனப்போ தான்
அப்பாச்சி மேடு ஏறினோம்னா சன்னதி வந்துடும் தெரியும் அப்படின்னாரு. எதுப்பா அப்பாச்சி மேடுனா, இப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது சார், பம்பையிலேருந்து தான் போனேன் நான், இப்படி ஏறிக்கிட்டே இருக்குது, இந்த அது வந்தால் சரி அது வந்தால் சரி, அந்த உயரமாக தெரியுதுல அங்கே வந்தால் சரினே கூப்பிட்டு போனார். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா, அந்த மேலே ஏறியாச்சு. அப்போ நான் ரெகுலராக வந்து யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன், ப்ளஸ் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன், ரெண்டுமே பண்ணிகிட்டு இருந்ததுனால கிடுகிடுன்னு மேலே ஏறியாச்சு. அது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா எனக்கு சிரமமாக தெரியலை. ஆனால் இங்கே பழனிக்கு நடக்கிறதுங்கிறது வந்து அதோட பெரிய வேலையாக தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, அநேகமாக நம்மள எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வர்றோம். ஆனால் நான் வந்து திண்டுக்கல்லேருந்து தான் நடந்து வந்தேன். அது யூஸ்வலாக எப்போயுமே அப்படி தான் வர்றோம். அதனால் அங்கேருந்தே நடந்துடலான்னு நடந்து வந்தோம். எனக்கு நாள் நடக்கிறப்ப ரொம்ப சிரமமாக தெரியும், 2வது நாள் நடக்கிறப்ப கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் சிரமம் கம்மியாக தெரியும். அதனால தான், அதாவது கால் வலி இல்லாமல்லாம் இல்லை, நல்லாத்தையும் வலிச்சது. ஆனாலும் விறுவிறுன்னு நடந்து வர்றோம் இல்லையா. இப்போ ஒரு 2-3 பேர் கூட கேட்டாங்க, நீங்கள் என்னங்க குதிரையில் போன மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க, டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நிஜமாக நம்ம நடந்ததுன்னு கிடையாது, முருகன் பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் அப்படின்னு தான் நினைக்கணும், அப்படி தான் நினைக்கணும். ஏன்னா இப்போவே கோயில்கிட்டவே ஒரு நண்பர்லாம் சொல்கிறாங்க, வாழ்க்கையிலேயே நான் இதான்ப்பா ஃபஸ்ட் டைம் பாத யாத்திரை வந்திருக்கேன், வாழ்க்கையிலேயே முதல் முறையாக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள், விவரம் தெரியாமல் நம்ம இதில் இறங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கூட இருந்திருக்கும் நடந்து வர்றப்ப. ஆனால் அதை முடித்ததுக்கப்புறம் ஒரு மன நிறைவு வருது பாருங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் இருக்குது இல்லையா, இந்த அனுபவம் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்கும். அதாவது ஒரு 60 வயசுக்கு மேலே, 65 வயசு 70 வயசில் வயசான காலங்களில் மாடிப்படி ஏற முடியாது, ஒரு 4 எட்டு சுத்தமாக நடக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தட்ட கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமா நான் பழனிக்கு பாத யாத்திரையே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் பாத யாத்திரை போயிருக்கேன், 2 நாள் நடந்திருக்கேன், 1 நாள் நடந்திருக்கேன், விடிய விடிய நடந்திருக்கேன், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கான ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு நம்ம செலவு பண்ணக்கூடிய நேரம், அது ரொம்ப முக்கியம். நமக்குன்னு தனிப்பட்ட முறையில் நம்ம ஆன்மாவுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கான அந்த ஒரு நேரம் இது. அதே மாதிரி தெய்வ சிந்தனைகளில் திளைத்திருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் இந்த நேரம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே பழகிறதுங்கிறது வந்து ஒரே குடும்பமாக பழகியிருக்கோமே தவிர வேறுபாடு இல்லாமல் பழகியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்றதுக்காக வர்றேன், ஒருத்தர் வந்து பூரி கொண்டு வந்து கொடுக்குறேன், இன்னொருத்தர் வந்து இட்லி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எங்களுக்கெல்லாம் சொல்லலையா அப்படி கேட்டுறாதீங்க. அப்படி இல்லை, எல்லோரும் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணாங்க இல்லையா, கொடுத்தாங்க. அப்படிங்கல நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொண்டு வந்து பூரி வச்சவங்களும் இட்லி வச்சவங்களும் சாம்பார் ஊற்றுனவங்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. எல்லாருமே பெரிய பிக் ஷாட்ஸு சார். நான் சொல்கிறேன், இங்கே ஒருத்தரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, அதனால் நான் சொல்லலை. மற்றபடி ஒரு அது என்னத்தை சொல்கிறது, எல்லாருமே பெரிய லெவலில் இருக்கிறவங்க தான். அது ஒன்று பொருளாதாரமாக இருக்கலாம், பேரு புகழாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவ்வளவு கௌரவத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸில் பெல் அடித்தா ஆள் வரும், ஆனால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சாம்பார் வாளியை தூக்கிட்டு நடக்கிறாங்கல்ல. அதே மாதிரி ஜோசியர்னால் பாருங்கள், எல்லோரும் சாமியாக பார்ப்பாங்க ஜோசியரை இல்லையா, சொல்லுங்கள் சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவங்க எல்லோரும் அவங்கவுங்க வாட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போய் வாங்கி சாப்பிட்றோம், இட்லி எடுத்து வைக்கிறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, சாப்பிட்ட அந்த தட்டெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக போட்டு தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறாங்க. யோசித்து கூட பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த குரூப்லேயும் இது நடக்காது சார். என்ன பண்ணுவாங்கன்னா, செலவு தானே பண்ணுறீங்க, மண்டபத்துக்கு செலவு பண்ணுறீங்களா, அதோட சேர்த்து 4 ஆளை போட வேண்டியது தானே, அது என்ன வாலண்டியர்ஸு, ஆள்லாம் ஒன்றும் வேணாம், வாலண்டியர்ஸ் போட்டுக்குங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், எதுனா ஆளுகளை போட்டுக்க, சம்பள ஆளுகளை, வாலண்டியர் வேணான்னா சரின்னு ஆளுகளை தான் போட போகிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த எடுத்து கொடுக்குற அந்த புண்ணியம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது இல்லையா, அது கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும் இல்லையா. அப்போது இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா டைமும் வருமானா வராது, எப்போயாவது ஒரு டைம் வரும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அதுதான் அதில் மெயின். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்தர்ப்பங்கள் அமையிறதுங்கிறது அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம். மேடம் சொன்னாங்க, இந்த அக்கௌண்ட்ஸை பற்றி படிக்கிறப்ப சொன்னாங்க,
கப்பீஸ்வர்னு சொல்லி ஒரு பையன், அவனுடைய வீடியோ வந்து இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. சின்னராஜ் தமிழ் சேனலில் அவனுடைய வீடியோ இருக்குது. அவன் லைவில் பேசின வீடியோ இருக்குது. அந்த பையன் ஸ்லோகமெல்லாம் சொல்லியிருப்பான், திருவாசகம் பாடியிருப்பான், பிரமாதமாக சொல்லுவான். அப்போ ஏற்பட்ட அந்த பிள்ளை கண்டிப்பாக இருக்க மாட்டேங்கிறது தெரியும் அவங்க அம்மாவுக்கே. அவங்க அம்மா சொல்லித்தான் எங்களுக்கே தெரியும். அப்படியான சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஓயாமல் ஃபோன் பண்ணேன் எனக்கு. நைட்டு 11 மணி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி, இப்படி இருக்குங்கிறான், வலிக்குதுங்கிறான், நான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன், இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதாவது கையறு நிலை அப்படின்னு வாங்கல்ல, அது மாதிரியான கையறு நிலையான ஒரு ஸ்டேஜ் அது. அந்த ஸ்டேஜில் நம்ம எதுவுமே செய்ய முடியல சார். அந்த தீபம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குச்சு. அதை அந்த தாய் பார்க்குறதுங்கிறது கொடுமையானது. அதை வந்து என்கிட்ட ஒரு டைமும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுல்ல, அது ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த தாய்க்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் செய்யலாம். அந்த பிள்ளை பேரில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து தான் கப்பீஸ்வர் நினைவு திருக்குறள் போட்டின்னு வைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். அதைத்தான் ஒன்றா டெவலப் பண்ணி இன்றைக்கி தமிழ் குடும்பத்தில் அத்தந்தண்டி ஃபங்க்ஷனாக நடக்குது. இதுக்கு பேர் தான் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது. அப்போது இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து அவ்வளவு அருமையாக போட்டியில் கலந்துக்கிறாங்க. இல்லாத வீட்டு பிள்ளைங்க, வசதி இல்லாத வீட்டு பிள்ளைங்க, வசதியான வீட்டு பிள்ளைகளை விடுங்க, வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகள்லாம் கலந்துக்கிறாங்க. இன்னும் சொல்லணுன்னா டியூஷன் டீச்சர்கிட்ட எல்லாம் போய் அவங்க செல்லை வாங்கியெல்லாம் போட்டியில் கலந்துக்கிறதெல்லாம் உண்டு. அந்தளவுக்கு நடந்துக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான வாய்ப்புகள் வர்றப்ப நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டயத்தை கொடுப்பார். ஒரு தடவை கதவை தட்டுவார், சிலருக்கு பல தடவையும் தட்டுவார். ஆனால் அந்த திறக்கணும்னு விதி இருக்கிறவங்க தானே திறப்பாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சார், நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தின் மேலே ஒரு ஆர்வத்தில் அப்படியே உள்ளே வந்திருப்பாங்க. லைட்டாக உள்ளே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வெளியே போக முடியாது. இங்கே தான் எக்ஸிட்டே கிடையாது. ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட்டே கிடையாது. நம்ம உள்ளே வர்றதோடு சரி, அவ்வளோதான். அப்படியே ஆழமாக உள்ளே வந்துடுவாங்க. அப்போது நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிறதுக்கு இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இறந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்காக எதையாவது ஒன்று நம்ம வாழ்கிற சமுதாயத்துக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் எதையாவது ஒன்று பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வரைக்கும், இத்தனை வயசுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? கல்யாணம் பண்ணியிருக்கிறோம்டா, அதை விட என்ன பெரிய கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேணால் யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. திருமண பாவம்ங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நமக்குன்னு யாராவது ஒருத்தரை வந்து படிக்க வச்சுருக்கோம், தான தர்மம் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து கோவிலுக்கு சேவகம் பண்ணியிருக்கிறோம், என்னமும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இந்த இவ்வளோ தண்டி இருக்கும். நமக்குன்னு பண்ணது இத்தனை தண்டி இருக்கும். ஆனால் நம்ம வெளியில் சொசைட்டிக்குன்னு பண்ணது இத்தினூண்டு தான் பண்ணியிருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரியான வாய்ப்புகள் வருது. எது? இந்த நடைப்பயணம் வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு. அப்போ அதை பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதானா? தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னொரு விஷயம், இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டா நிறைய பேர் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம், சிலர் வந்து அதை யோசிச்சுட்டு வீட்லேயே இருந்துக்குவாங்க. நான் வேணா காசு கொடுத்துட்றேனே அப்படின்ட்டுருவாங்க. அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நடக்க முடியுமோ, நம்மளால் நடக்க முடியாதோ, இடையில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நடக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, அப்படி பயப்படுவாங்க. அந்த பயமே வேண்டியதில்லை. உங்களால் முடிகிற வரைக்கும் நடந்தால் போதும். முடியலையா ஒரு செப்பலை போட்டுட்டு நடக்கலாம். அதுவும் முடியலையா நீட்டாக பஸ் ஏறி வந்து மண்டபத்தில் உட்காந்துருக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. என்ன காரணம்னா, ஆண்டவன் நமக்கு எந்த அளவுக்கு செம்ம வைக்கணுங்கிறது அவனுக்கே தெரியும். ஏன்னா இறைவன்கிட்ட போய் நம்ம கேட்குறதுங்கிறது வந்து நம்ம கொடுக்குறோம் சார், பூ கொடுக்குறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படிம்பாங்க. நம்ம என்ன சாமிக்கு படைச்சாலும் எல்லாமே அங்கேருந்து வாங்கித்தான் பண்ணி சார். இறைவன்கிட்ட இல்லாதது என்ன சார் இருக்குது? எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிறதான், அதையே எடுத்து அவனுக்கே கொடுக்குறோம். இப்போ இது எப்படின்னா, அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, பிள்ளை வந்து ஒரு சோத்தை அள்ளி அப்பா வாயில் ஊட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அப்பாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளை சம்பாரித்து போடுறத விட சந்தோஷமாக இருக்கும் அந்த சோறை ஊட்டி விடுறதுங்கிறது. இத்தனைக்கு அவன் சோத்தை எடுத்து தான் ஊட்டி விடுது. அது ஊட்டலைன்னா கூட நம்மளால் சுத்தமாக வலிச்சிருவேன், அம்மாவாசைக்கு வீடு வலித்த மாதிரி தட்டை வலிச்சிருவேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் அதை எடுத்து ஊட்டி விடுதுங்கல அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ பெருசு. அது மாதிரி இறைவன்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியதுங்கிறது நம்மளுடைய அறியாமை மட்டும்தான். அந்த அறியாமையை மட்டும்தான் நம்ம இறைவனுக்கு செலுத்த முடியும். அந்த வகையில் நம்மளுடைய அறியாமை என்ன, என்னால் நடந்து போயிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்றோம். சப்போஸ் முடியலை, ஒன்றும் தப்பு இல்லை. இடையில வந்து
வண்டியில் கூட வந்து இங்கே இறங்கிக்கலாம். அந்த காலங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கால்நடையாக தான் எல்லா பக்கமுமே போயிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை. கால்நடையாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லணும்னா இது மாதிரி நம்மளே வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு நடந்தால் தான் ஆச்சு. அந்த வகையில் போன வருஷத்தில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. போன வருஷம் வந்தவங்க நிறையா இருக்காங்க. ஒரு குறிக்கோளை ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு, குறிக்கோளுங்கிறத விட வேண்டுதல் வச்சுக்கிட்டு நடந்தாங்க. நிறைய பேருடைய வேண்டுதல், ஏன் அத்தனை பேருடைய வேண்டுதலும் நிறைவேறி இருக்குங்கிறத காதுபடவே எனக்கு சொன்னாங்க. பல விஷயங்களில் ஃபோன் பண்ணி நிறையா டைம் சொன்னாங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், நமக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளும் வந்து முருகன்ட்ட ஒரு வேண்டுதல் வச்சோம்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வேல்யூவான வேண்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது நான் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது சாமி வந்து நடந்து தான் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிச்சா, நீ டீயை கொடுத்தானா நான் எப்படி குடிப்பேன், இதுதான் வேணுங்கிற சேட்டைங்கிறது. நான் வாலண்டியர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் முரட்டுத்தனமான வாலண்டியர்ஸ். நான் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன், டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. அது மாதிரி முரட்டுத்தனமான வாலண்டியர்ஸ். சரி, அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து நடந்து வர்றோம் அப்படிங்கிற அந்த வேண்டுதல் வைக்கிறோம்னா நிச்சயமாக அந்த வேண்டுதலுக்கு பலன் இருக்கும். முருகன் வந்து நம்மகிட்ட சொல்லலை, இல்லை நீ நடந்து வந்து கும்பிட்றா நான் வேணா தரேன்டா அப்படிலாம் சொல்லலை. ரெண்டாவது, நம்ம ஒரு டீல் போடக்கூடாது, நீ இதை செய் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு. அது மாமனார் வீட்டில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி டீலு, இங்கே வைக்கக்கூடாது. இங்கே எப்படி வைக்கணும் அப்படின்னா, நான் நடந்து வர்றேன், எனக்கு என்னென்ன சிரமம் இருக்குது, இதை நீ சரிவண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிட்டு நடந்தால் நிச்சயமாக சரியாகும். சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், நான் வந்து சாமானியமாக எதுவும் கேட்க மாட்டேன். சாமிகிட்ட போய் நின்று சாமி கும்பிட்றப்ப எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற வேண்டுதலோடு நிறுத்திக்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா அது அப்படியே நடந்துருது சார், அப்படியே எடுத்து கொடுத்துட்றாரு. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கல்யாணத்தை சொல்லலாம், என்னுடைய திருமணத்தை. அப்போ போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னதுமே அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து குறி சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாமி ஒருத்தர் இருந்தார், 4 எலுமிச்சம்பழம் வச்சார். 4 எலுமிச்சம்பழம் வச்சு அதில் ஒன்றை குறிச்சிக்கிட்டு எங்கே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அவர் அந்த பழத்தை கையில் கொடுத்து சொன்னார், இவ தான் உன் சம்சாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு இந்த மனைவி வேணும் அப்படின்னு கேட்டதும் உடனே நடக்குது பாருங்கள். நம்ம கேட்டது செலெக்ஷன், நம்ம செலெக்ஷன் சுமாரான செலெக்ஷன், அப்புறம் லேட்டாக தான் தெரியும், அது வேறு விஷயம். சரியா, இன்னும் கூட நல்லா செலக்ட் பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரிலாம் ஐடியா வரும், அது தனி. இருந்தாலும் இந்த மாதிரியான, அதாவது நம்மளுடைய நியாயமான வேண்டுதல். திடீர்னு சிலர் சொல்லுவாங்க, நான் எப்படினாலும் முதலமைச்சராகிடணும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிடணும். இப்படி போக முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கும், அதுக்குன்னு ஒரு நீளம் இருக்கும். அந்த நீளத்துக்குள்ளே தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் நம்ம. அப்போ நம்மளுடைய கர்மாவை வந்து எந்த உயரத்துக்கு இருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சாதாரண நிலைமையில் இருப்பார், படிப்படியாக பொருளாதாரத்தில் டெவலப் ஆவார். ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் டம்முன்னு கீழே விழுவான். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த்தாக இருக்கலாம், அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகல் இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஸஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸஸாக இருக்கலாம். எதுலையா ஒன்றில் கீழே விழுந்துருவான். அப்புறம் திருப்பி மேலே ஏறி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதில் என்னென்னா அவங்களுக்கு ஆப்டிமம் லெவல் அங்கே வச்சுருக்கான்னு அர்த்தம். இந்த பஸ்ஸு வந்து 60 கிலோமீட்டரா 80 கிலோமீட்டர் போனால் அதுக்கு மேலே போச்சுன்னா டக்குன்னு 60க்கு இறங்கிடும். அது மாதிரி அப்போ நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கும் அந்த கொடுப்பினை அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அந்த கொடுப்பினை வரைக்கும் நம்ம சர்ன்னு மேலே ஏற முடியும். அதுக்கப்புறம் கீழே உழுகுறோம் பார்த்தீங்களா. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில், அதாவது நம்ம வந்து சமுதாய பணிகள்லையோ அல்லது ஆன்மீக பணியிலையோ அறப்பணியிலையோ இருந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ உயரம் வேணாலும் இருங்க, எந்த இடத்துலையும் கீழே விழ மாட்டீங்க. யாரும் கை தட்டிடாதீங்க, கையில் டீ கப் இருக்குது. சரியா, அது ரொம்ப முக்கியம். அதனால் இல்லை சிலர் இந்த இப்படி டீயை வச்சுருப்பாங்க, டீயை கையில் வச்சுருக்கலாம். ஆமாம் மணி என்ன அப்படின்னா அது 8 10 அப்படின்ட்டான்னா தீர்ந்து வச்சு. சரியா, அதனால் அது அந்த உணர்ச்சி வேகத்தில் செய்யுது. அப்போது ரெண்டாவது, நம்ம எல்லோரும் பழகிற விதம் அப்படின்னா அதைத்தான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே டாபிக் மாறிடுச்சு. அதாவது எல்லாருமே பெரிய ஆட்கள், பிக் ஷாட்ஸு. சார் படிப்பில் வந்து பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க நம்ம கூட நடந்து வந்தாங்க, பெரிய இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க நம்ம கூட நடந்து வந்தாங்க, இப்போ ஹைலி டேலண்டபிள் பர்சன்ஸ் எத்தனையோ பேர் நம்ம கூட நடந்து வந்தாங்க. ஸோ இவ்வளோ பேர் நடந்து வர்றதுங்கிறது வந்து நம்ம கூட வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனுஷனும் சாதாரணமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்.
நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ரோட்டில் இறங்கி நின்றுருப்போம், பஸ் ஏறி இருப்போம், கார் ஏறி இருப்போம், தேர் ஏறி இருப்போம், ஏதோ ஏறி இருப்போம். மற்றபடி ரோட்டில் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை இல்லையா? ஆனால் இந்த டைம் வந்தது, ஏன் விடுங்க, எல்லாத்துக்குமே எடுத்துக்குவோம், எல்லாருமே ரோட்டில் இத்தனை மணி நேரம் நம்ம இருந்ததுங்கிறது இந்த பாத யாத்திரையில் மட்டும்தான். மற்ற இடங்களில் கன்ஃபார்மாக கிடையாது. நம்ம ரோட்டில் நிற்க மாட்டோம். சார் ரோட்டில் நிற்கிற ஆளுகளா சார் நம்மெல்லாம்? இல்லை பெரிய ஆட்களில். ஏன்னா எப்போவுமே நம்மளை பற்றின ஒரு பெரிய உயர்வான எண்ணம் இருக்கும்ல. அப்போ நம்ம பெரிய ஆட்கள். நம்ம ரோட்டில் நிற்போமா அப்படின்னா, நம்ம ரோட்டில் நின்றுருக்கோம்ல, நடந்துருக்கிறோம்ல, அது ஒரு நாளில் 2 நாள், ஒரு நாள் ஃபுல்லாகவே நடக்கிறோம்ல. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய கௌரவம் அத்தனையும் கீழே விழுந்துடும் சார். நம்மளுடைய கௌரவம் மொத்தமும் கீழே விழுந்துடும். நம்ம டிவியில் நியூஸ் போடுவான், இது மோடி இப்படி பண்ணியிருக்கலாமே, ஸ்டாலின் அப்படி பண்ணியிருக்கலாமே, முதல்வர் இப்படி பண்ணி, ஏகப்பட்ட ஐடியா சொல்லுவோம் நம்ம. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சிரமம், என்ன விவரங்கிறது, அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம ஈஸியாக கமெண்ட் சொல்லிடுவோம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியணும்னா, ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டு, ஒரு வருமான சான்றிதழ், ஒரு ரேஷன் கார்டு, இல்லாட்டி ஒரு இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணுங்கள் சார். நீங்கள் எத்தனை தண்டி ஆளுங்கிறது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன நிஜமா சார், நீங்கள் அப்ளை பண்ணி மட்டும் பாருங்கள், அல்லது அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் இது நம்ம எத்தனை தண்டி ஆளுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நம்ம தூசிலும் தூசு துரும்புலும் துரும்பும்பாங்கல்ல, அது மாதிரி தான். ஆனால் நம்மக்கிட்ட எப்பயுமே நம்மளை பற்றின உயர்வான எண்ணம் இருக்கும். அந்த உயர்வான எண்ணம் தான் சிலருக்கு என்னென்னா எக்ஸாசரேட்டாக திங்க் பண்ணிடுவாங்க, ரொம்ப பெருசாக போயிடுவாங்க. எனக்கு தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு. இந்த பிரச்சனை யாருக்கு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னா, ஜோசியருக்கு தான் ஜாஸ்தியாக வரும். என்ன காரணம்? நம்மளுக்கு நம்மளை பற்றின உயர்வான எண்ணம் இருக்கும், நமக்கு தெரியாத எண்ணத்தை சொல்லிடுறப்பறியா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஜோசியம் படித்தவங்க எல்லோரும் பாருங்கள், இன்னொரு ஜோசியம் படித்த இடத்துல போய் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் பலன் சொல்லிகிட்டு இருக்கார். இப்போ நம்ம போய் உட்காடுறோம்னு வச்சுங்களேன், நம்மளால் சும்மா இருக்க முடியும்ன்றீங்க? கன்ஃபார்மாக இருக்க முடியாது. என்ன பண்ணுவான்? அதில் பாருங்க, குரு 6ல் இருந்தா அப்படின்னாக்க, ஏன் 6ல் இருந்து யோகத்தை செய்யும்னு ஒருத்தன் பேசினான்னா, ஏன் அது வக்கரமானா அப்படின்னு திருப்பி அந்த கொஷின் வந்துடும். நமக்கு கொஷின் கேட்காம இருக்க முடியாது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால் அந்த வித்தையை அடக்கி வைக்க முடியலை அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இதனுடைய இன்னொரு பேர் வித்யா கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வித்யா கர்வம்ங்கிறது படித்தவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் படிப்பு படிக்க 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 நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் போயிடும். அதை நான் சொல்லலை, தாடிக்காரர் தான் சொல்லியிருக்கார், வள்ளுவர் சொல்லியிருக்கார், அறிதோறும் அறியாமை கண்டற்றால். நம்ம படிக்க படிக்க படிக்காத விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நிறையா சேர்ந்துடும். அது மாதிரி நம்ம அத்தனை கௌரவத்தையும் விட்டுட்டு நம்ம வெகு சாதாரணமான ஆள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த பாத யாத்திரை. சார், இங்கே கோயிலுக்கு போனோம்னா 100 ரூபா டிக்கெட் இருக்கா, 500 ரூபா டிக்கெட் இருக்கான்னு கேட்டு போயிடலாம். ஆனால் பாத யாத்திரையில் 200 ரூபா டிக்கெட் ஏதாவது இருந்துச்சா பார்த்திக்கலாம்? ஒன்றும் இல்லை இல்லையா? எவ்வளவு டிக்கெட்னாலும் நடந்து தான் வந்தாகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படிங்கல நம்மளுக்கு நம்மளை தூக்கி நடக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, யோசிச்சு பாருங்கள். அதுதானே ரொம்ப சிரமமான விஷயம். அப்போது இப்பேற்பட்ட ஒரு டஃப்பான ஒரு ஜாப் பக்தியில் இதைத்தான் முரட்டு பக்தின்னு சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த முரட்டு பக்தி, ஏன்னா இதில் தான் சொல்லுவாங்க, காரைக்குடியிலேருந்து நடந்து வர்றாங்கல்ல, கால் அப்படியே கொப்பளிச்சுக்கும் சார். கொப்பளிச்சு பொத்து போயிடும் சிலருக்கெல்லாம். திண்ணீர் தான், வேறு எதுவுமே கிடையாது. சும்மா வெறும் திண்ணீரை எடுத்து பூசி விட்டு அப்படியே துணியில் சுற்றி விட்டுக்கிட்டு வருவாங்க, துண்டை சுற்றிக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் பழனிக்கே வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம் நான் ஒட்டஞ்சத்திரத்திலேயே சொல்லணும்னு நினச்சேன், இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன். நடந்து வர்றப்ப காலில் அடிப்பாகத்தில் கொப்பளிக்கும் சிலருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளோ சுகமாக வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம்னு அர்த்தம். ஆனால் கேட்டு பாருங்கள், ஆண்டவன் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான், ரொம்ப சிரமப்படுத்துகிறான் அப்படின்னா. ஆனால் நடந்து வரையில் தான் தெரியும், கால் கொப்பளிக்கிறப்ப தான் தெரியும் நம்மளை எவ்வளோ சுகமாக வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம அதான் சொல்லியா, நடந்து வர்றப்ப நீங்கள் இந்த பஸ்ஸில் போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவமாக வரும். அவன் பாடுறா எப்படி சோபாவில் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறான்னு. ஆனால் நம்ம பஸ்ஸில் போகும்போது எம்பிட்டு நேரம் தான் இப்படியே உட்கார்றது, இந்த பஸ்ஸு சரியில்லை இப்படி பேசுவோம். ஆனால் அந்த காலில் கொப்பளம் வருது பார்த்தீங்களா, கொப்பளம் வந்ததுன்னா உடச்சி விட்றக்கூடாது. அது லேசாக குத்தி விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும், தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், அப்படியே புண்ணாயிரும். அது புண்ணாச்சுன்னா அது ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் சொல்கிறது சுகருக்காக இல்லை, சுகர் இல்லைன்னாலும் டைம் எடுக்கும். அதுலேயும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல்.
இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எந்த ரூபத்துலேயும் கால் கொப்பளிச்சிச்சுன்னா குத்தி விட்டுறக்கூடாது. இதில் என்ன பெரிய பியூட்டி தெரியுங்களா? அடியில் இவ்வளோ அகலத்துக்கு கொப்பளிச்சிருக்கட்டும் காலில், நீங்கள் நடக்க நடக்க உங்கள் மொத்த வெயிட்டும் அது மேலே தானே உட்காருது. லேசாக அமைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ரப்பர் இதுனா இதில் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் தண்ணியை ஊற்றி அமுக்கின மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஏறி நின்னா அது உடையாது, அப்படியே தான் இருக்கும். நடக்க 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 அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகி அமுங்கி போயிருமே தவிர உடையவே உடையாது அது. அதனால் நம்ம உடச்சி விட்றக்கூடாது. அதே மாதிரி பாதத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து தைலம் தேய்ச்சிடக்கூடாது. அதில் தைலம் தேய்ச்சோம்னா அது அயோடெக்ஸாக இருக்கட்டும், ஜண்டுபாமாக இருக்குது, என்னன்னாலும் சரி, ஏதாவது ஒரு மருந்தை தேய்ச்சிட்டிங்கன்னா கால் கொப்பளிச்சிடும். இது வந்து அனுபவ உண்மை. நான் தேய்ச்சி கொப்பளிக்க வச்சு வந்திருக்கேன், அதனால சொல்கிறேன். சரியா? இந்த ட்ரையல்லாம் நாங்கள் ஓட்டி பார்த்துட்டோம், சைக்கிள் ஓட்டி பார்த்துட்டேன், கீழே மேலே விழுந்து எந்திரிச்சுட்டேன். அப்புறம் இந்த விவரத்தை சொல்கிறோம். அதனால் கூடுமான வரைக்கும் இல்லை, இதை 100% இதை ஃபாலோ பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த கால் பாதத்தில் மிதி விழுகிற இடம், அதாவது விரலுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நல்ல வலி இருக்கும். அதே மாதிரி குதிங்காலுக்கு லேசாக மேலாப்பில் அந்த இடத்துல 2 பக்கம் பிடிச்சி பாருங்கள், ரொம்ப சுகமாக இருக்கும். அப்போது அந்த 2 இடத்துலையும் மேற்பாகத்தில் வந்து நம்ம தைலம் தேய்ச்சாலே போதுமானது, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இவ்வளவு பாடுபட்டு, ஏன்னா அந்த காலத்தில் யாரும் தைலம் தேய்ச்சிக்கிட்டுலாம் வரல, ஆனால் நம்ம தைலம்லாம் கண்டுபிடிச்சதுனால தேய்ச்சிக்கிட்டுலாம் வர்றோம். அப்போ இவ்வளோ பாடுபட்டு வந்து சாமியை கும்பிடணுமா அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி கும்பிட்ருக்கீங்க, கும்பிட்டு வச்சதை போய் பாருங்கள். அடுத்த வருஷம் வாங்கன்னு கூப்பிட வேண்டியதில்லை, யாரையுமே வாங்கன்னு கூப்பிட வேண்டியதில்லை. ஒரே ஒரு அறிவிப்பு போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பேரை கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பாத யாத்திரைங்கிற பேரில் 2 நாள் கொடுமைப்படுத்திட்டான்டா நம்மளை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சார். ஆனால் அதுலேயும் பாருங்கள், நம்ம உறுப்பினர் நம்ம குழுவில் இருக்கார் இல்லையா, அய்யலூர்கார், அவர் வந்தால் பரவாயில்ல, மருமகளையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டார். அந்த பிள்ளைக்கு இன்னும் பக்திங்கிறதே இன்னும் முழுசாக பொடி விட்டுருக்காது, அதையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டார். அப்போ அது என்ன நினைக்கேன், என்னமோ மாமனார் மாமியார் நடக்கிறாங்க, நம்மளும் நடக்கலைன்னா என்னமோ சொல்லுவாங்க, நடந்துருவோம் அப்படின்ட்டு தான் நடந்திருக்கோம் இல்லையா? அது மாதிரி நடந்தது. அதே மாதிரி வேலு கார்த்திகை பொறுத்த வரைக்கும் கௌசல்யா அப்படித்தான், இவர் பழனி வரேன்னு 2 நாள் சுற்றிக்கிட்டு இருக்காரு, எங்கே தான் போகிறாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆஹா டிரான்ஸ்ஃபார்மரை பிடிச்சிட்டோம் போல இருக்கே, வம்பா போச்சேடா அப்படின்ற மாதிரி இல்லையா? நடந்து வரையில் அப்படி ஒரு ஃபீலிங் அவருக்கு. அதே நிறைய பேரை சொல்லலாம் அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி திண்டுக்கல்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் நான் தனியாக நடந்து வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வீரராஜன் வந்தார் ஈவினிங். வந்துட்டு, என்னது நீங்கள் தனியாக நடந்தீங்களா அண்ணன், என்னது சுதந்திரம் கிடச்சிருச்சான்ற ஸ்டைலில் கேட்டார் ஒரு கேள்வி. தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேன் அப்படின்னாரு. ஆனால் உண்மை என்னென்னா, நடக்கிறதுனா கொஞ்சம் மலைப்பாக இருக்கும், வரமாட்டாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. இப்போ மாடிப்படியிலேருந்து இறங்கி வர்றப்போ கூட கிடுகிடுன்னு இறங்கினார். நம்ம இன்னும் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. கிடுகிடுன்னு இறங்கினார். என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குறீங்க அப்படின்னு. அதெல்லாம் நாளைக்கு தான் சார் வலிக்கும், இன்றைக்கி வலிக்காது அப்படின்னாரு. அப்போ பாருங்களேன், இது நம்ம நடந்து வந்ததுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கூட நடக்காமல் வந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட நம்மளுடைய பொருளாளரெல்லாம் நடக்கவே இல்லை, நடக்கிற மாதிரியே ஆக்ஷன் விட்டாங்க இல்லையா. ஸோ நிஜமாக சார், நம்ம நடந்து வந்தவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, நடக்காமல் வந்தாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வலி கிடையாதுல்ல, ஒன்லி ஜாலியாக இருக்கிறது மட்டும்தானே. அதனால் அதே மாதிரி திண்டுக்கல்லில் நம்ம கிளம்புனோம்னா ஒரு பையை எடுத்துகிட்டு கிளம்புனோம்னு வைங்களேன், எல்லாமே கிடைக்கும் சார். அதாவது ஹார்லிக்ஸ்லேருந்து, பூஸ்ட்லேருந்து, வாட்டர் பாட்டில்லேருந்து, கொய்யாப்பழத்துலேருந்து, ஆரஞ்சு பழம், ஆப்பிள், வாழைப்பழம், சாப்பாடு, தண்ணி, வேறு என்ன, நெல்லிக்காய், இளநீ எல்லாமே கொடுப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அம்பிட்டு பாய பாவம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? தானம் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் சார், பயந்துக்கிட்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஆக்சுவலாக இவ்வளவு பேர்த்துக்கும் சமூக சேவை செய்யணும், ஆன்மீக பணி செய்யணும்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு இருக்குது சார், அதான் நடந்து வந்திருக்கோம். சரியா? புண்ணிய பூமின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான அறுபடை வீட்டில் ஒன்றான புண்ணிய பூமிக்கு நடந்து வந்திருக்கோம். இதில் நடுவில் ஒன்று, அதாவது நம்ம மதுரையிலேருந்து முருகேசன் வந்தார். என்னங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கிரஷரில் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னாரு.
அப்புறம் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம். வந்து இடையில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கல அவர் ஒரு கேள்வி கேட்டார் பார்த்துங்க. ஏங்க நான் ஜோசியர் ஆயிடுவேனா, ஜோசியம் படிக்கலாமான்னு கேட்டார். நான் ஜோசியம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக ஜோசியம் படித்து சொல்கிற ரேஞ்சில் இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு டவுட்டு, நான் ஜோசியம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் அங்கனையே நடந்தது, பிரமாதமாக நடந்தது. அதில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். எல்லோரும் வர முடியல, ஒரு சிலர் அங்கே இருந்தாங்க. அங்கே உட்காந்துட்டு சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, கால் வலிக்குது, உட்கார முடியலை, எந்திரிக்க முடியலை, நெளிக்க முடியலைன்னுவாங்கள்ல. எதுக்கு அப்படி பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மாட்ட ஒன்றும் சொல்லலை, அது பாட்டுக்கு உட்காந்துருந்துச்சு பாவம். அப்போது ஜோதிடத்தில் நிமித்தத்தை எடுத்து வச்சு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன், இந்த அம்மாவுக்கு 2 பசங்க இருப்பாங்க, 2 பேருமே இந்த அம்மாவை கவனிக்க மாட்டாங்க. அந்த வகையில் இந்த அம்மாவுக்கு வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். இருப்பிடத்துலேருந்து வேறு இடம் மாறி உட்காந்துருப்பாங்க, அவங்க பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க, இப்போ இடம் மாறி இருப்பாங்க அப்படின்னு என்னென்ன காரணங்கள்னால அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கான ரீசன்லாம் சொல்லி தான் சொன்னேன். என்னென்ன காரணங்கள்னால இது மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தை இப்படியும் அணுகலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்திரிச்சு வரையில் நம்மளால எதுவும் சும்மா இருக்க மாட்டாங்கள்ல. நேராக அந்த அம்மாட்ட போய் உனக்கு எத்தனை பிள்ளைங்க, எப்படி இருக்கீங்க, என்ன விவரம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஆமான்ட்டு இருக்காங்க. சரியா? அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு எண்ணத்தை முன்னிறுத்தி வரையில, இறையருளால் அந்த எண்ணத்தை முன்னிறுத்தி வரையில நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் அப்படியே நடக்கும் சார். இன்னும் சொல்லணுன்னா உங்களுக்கு மனசுக்கு தோணும். சிலர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு அப்படியே பச்சை சொல்லுச்சு, மனசில் ஓடுச்சு அப்படிம்பாங்கள்ல. அதெல்லாம் கிடையாது. அப்படியே எந்த இன்டியூஷனும் வேண்டியதில்லை சார். நீங்கள் பார்த்ததுமே சரி இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு தோணும், சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது எந்த இடத்துல இருக்கும், மனசை ஒருநிலைப்படுத்தினா இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்துறது எப்படி, அது தியானம் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க, அதை கவனிங்க, இதை கவனிங்க அப்படின்னாக்க அதெல்லாம் ஒன்றும் ஒத்துறாது நமக்கு. சரியா? ஏன்னா நம்ம இருக்கிறது அப்பேற்பட்ட இறைச்சலான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளால் வந்து இருக்க முடியாது. ஏன் ஒன்றும் வேணாம் சார், மொபைல் 2 நாளைக்கு இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஏதாவது ஆயிரும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மொபைல் பார்த்தே மென்டலி ப்ரெஷரான நிறைய பேர் ஜாதகத்தை தூக்கிட்டு வர்றாங்க அவங்க பேரண்ட்ஸ். இப்போ போன வாரத்தில் கூட ஒரு பையன் வந்து கனடாலேயோ லண்டன்லேயோன்னு நினைக்கிறேன், அந்த பையனுக்கு வந்து மொபைலே பார்த்து பள்ளிக்கூடமே போகாமல் மொபைல் பார்த்து இவன் பிடிவாதம் பண்ணுறான்னு விட்டுட்டாங்க அவங்களும். கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட வீட்டில் இருக்க டிவியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான், தாய் தாப்பனாரை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கிற மாதிரியான அளவில் ரொம்ப குரூஷியலாக இறங்கிட்டான். அது மாதிரி இது ஒரு இன்சிடெண்ட் இல்லை, இது மாதிரி பல இன்சிடெண்ட்ஸ். அப்போது நம்ம வந்து அப்பேற்பட்ட இறைச்சலான உலகத்தில் இருக்கோம். நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறது வந்து படிக்கிறதுல ஆர்வமானவங்கன்னு அர்த்தம். நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆர்வமாக இருப்போம். முந்தியெல்லாம் ஜோசியம் படிக்கணும் அப்படின்னம்னாக்க பக்கம் பக்கமாக புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். அப்போ தான் ஓரளவுக்காவது பிடிவிடும். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காது. அதுமாரி நமக்கு டவுட் வந்து யார்கிட்டையாவது போய் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது. ஆனால் ஜோசியத்தில் ஒரு சந்தேகம், இப்போ குரு வந்து வக்கரமானா தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போய் யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா, வேலை இல்லைன்னா ஜோசியத்தை விட்டுட்டு ஏதாவது உருப்படியான வேலை வர்றான்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நமக்கு அதுக்கு விளக்கம்லாம் கிடைக்காது, அட்வைஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்படியான சூழ்நிலையில் ஜோசியம் படிக்கிறது எவ்வளோ சிரமம். இன்றைக்கி ஜோசியர்னு எடுத்துக்கிட்டால் யாராவது புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோமா? இல்லை. அதாவது கற்றலின் கேட்டல் நன்று, அதனால் நாங்கள் யூடியூப்பில் கேட்டுக்கிறோம் அப்படின்ற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அதனால் கேட்குறதோடு நிறுத்திக்கிறோம். அதனால தான் சார் அடிக்கடி மறந்துடுது. புரியுதா? அதே இது நம்ம படித்து எழுதி பார்த்தோம்னா நிச்சயமாக மனசில் அப்படியே நிற்கும். சிலர் கேட்பாங்க, எப்படி வந்து அந்த பாடல்லாம் இன்னமும் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படின்னா ஒரு பாட்டு 4 வரியில் சொல்கிறோம்னா, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன், நாளாற்றின் கண்ணிடத்து அப்ப வல்லே நல்லேன், இனி நான் சென்று ஆடாவது எப்படியோ திரு காழத்தி அப்பருக்கே. 4 வரி தானே சார்? இந்த 4 வரியை நான் சொல்லிட்டேன்னா, இதை சொல்லணும்னா இதை நான் எவ்வளோ நேரம் எடுத்து படிச்சிருக்கணும், எத்தனை பேப்பரில் எழுதி பார்த்துருக்கணும், எத்தனை தடவை எழுதி பார்த்துருக்கணும், யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அது வரும். நமக்கு எப்படின்னா பருத்தி புடவையாகவே வேணும், அப்படியே காய்ச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுனா நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அது மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான் இப்போ நம்ம முருகனை வந்து வேறு வழியே இல்லாமல் சிக்கனை பிடித்தேன் உன்னை அப்படின்னு காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி பிடிச்சிக்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் ஏன் வந்து நடக்க முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நீங்கள் ரிலாக்ஸாக வண்டியில் ஏறி கூட வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா, முருகன் ரொம்ப ஜாலியான கடவுள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்பிட்டு சீரியஸாலாம் இருக்க மாட்டார். எப்படின்னா அவருக்கு வந்து அதென்ன சொல்லுவாங்க, விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் நம்ம ரிலாக்ஸாக போனாலே போதும். நம்ம பிள்ளைகளுக்கு அதாவது அதுவும் குழந்தை கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ குழந்தைகளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாது, அது பேரண்ட்ஸ் தான் பார்த்துக்குவாங்க. அது மாதிரி இறைவன் நம்மளை பார்த்துக்குருவார், நம்ம பண்ணால் போதும். மற்றவங்க பழனிக்கு நடக்கிறதுக்கும் ஒரு ஜோசியாரன் பழனிக்கு நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் சார் இருக்குது? முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணதுங்கிறது குமாரசாமியம்ங்கிற ஜோதிட நூல். அப்போ ஜோதிடம் யார்கிட்ட இருந்து வந்தது? முருகன்கிட்ட இருந்து தான் வந்தது. அப்போ ஜோதிட கடவுளும் முருகன் தான். அப்போ நம்ம முருகனை கும்பிட நம்மளுடைய அந்த அஸ்ட்ராலாஜிக்கல் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத கண்கூடா நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம நண்பர்கள் பார்த்தாங்க. நான் முருகனுக்கு பிஸ்னஸ் ஏஜெண்ட் மாதிரி பேசலை. விஷயம் என்னென்னா, நம்ம டெவலப் ஆகணும்னா இப்படி தான் போகணும். ஏன்னா ஒருத்தர் சார் ஞான குழந்தைன்னு சொல்கிறாங்க, ஞான கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக முருகன்கிறது வந்து நம்ம என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நம்ம பார்க்குற மாதிரியான முருகன்னா அழகன், அவர் வந்து இப்படி இருப்பார், குழந்தை கடவுளாக இருப்பார் அப்படின்றது எல்லாமே உருவகம் எல்லாமே நமக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம வச்சுருக்க விஷயம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, முருகன்கிறது ஒரு பிரபஞ்சம், ஒரு பெரிய சக்தி, அது ஞானம். அப்பேற்பட்ட அந்த ஞானம் வந்து நமக்கு கைவல்யம் ஆகணும்னா, அப்படி ஓப்பன் ஸ்பேஸில் ஒன்றும் கைவல்யமாகாது, எதுவும் தெரியாது. நமக்கு ஏதாவது ஒரு எல்லைக்கோடு வேணும். அதனால தான் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு வடிவம், அதற்கு ஒரு ஆயுதம், அதாவது வேலை கையில் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கேற்ற கதைகள் எல்லாமே வந்தது. அதில் தான் வேலுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அறிவு வந்து அகன்றிருக்கணும், கூர்மையாக இருக்கணும், ஆழமாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் வேல். அதனால் முருகனை கும்பிடுங்க அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முருகன்கிறது பிரபஞ்சம், பேரருள், அதுதான் மூலக்கடவுள், அதாவது அனாதியானவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்பேற்பட்ட அனாதியான அந்த முருக கடவுள் வந்து ஜோதிடத்தை வந்து முதல்ல உலகத்துக்கு கொண்டு வந்து எடுத்து கொடுத்தது அப்படிங்கிறதே அவர் தான் கொடுக்குறார். அப்பேற்பட்ட ஜோதிடத்தை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படிங்கல நம்மெல்லாம் முருகன் வழியிலேயே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கால் வலிக்காமல் நடக்கிறதுனா நாங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நடப்போம், கால் வலிக்க நடக்கிறது தான் இங்கே சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துடும் இல்லையா. அதனால் பாத யாத்திரை அப்படிங்கிறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதனால் ஒரு தவம், ஒரு தியானம், அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு மண்டல தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, தியானம்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக சிம்பிளாக முருகனை கும்பிட்டாலே போதும், பிரமாதமாக பிக்கப் ஆகி நம்ம மேலே வந்துடுவோம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, அடுத்த வருடம் நீங்கள் உங்களுடைய ஜோதிட பவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மிச்சத்தை நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க, கன்ஃபார்மாக நீங்களே சொல்லுவீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜோதிடத்திற்குன்னு வர்றதுங்கிறது வந்து அந்த ஞானத்தை கொடுக்கணும். நான் முதையே சொன்ன மாதிரி கேந்திரத்தில் இருக்குது, திரிகோணத்தில் இருக்குது, தசாவுத்தி நடக்குது, அஷ்டவர்க்கத்தில் இருக்குது, ஷட்வர்க்கத்தில் இருக்குது, கிரகபலத்தில் இருக்குது, தனிஷ்டா பஞ்சமியில் இருக்குது, அப்புறம் திதிசூன்யத்தில் இருக்குது, முடக்கு ராசியில் இருக்குது, இன்னும் வேறு எதில் வேணாலும் இருக்கட்டும் சார். ஆனால் அந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரிசல்ட்டை சொல்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை இறைவன் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுப்பான், கவலையே படாதீங்க. அந்த வகையில் மற்றவங்க பாத யாத்திரை வர்றதுக்கும் நம்ம குரூப்பெல்லாம் பாத யாத்திரை வர்றதுக்கும் இதான் மிகப்பெரிய வித்தியாசம். இப்போ நம்ம வந்து நேற்று ஃபுல்லாக நடந்திருக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி காலையில் நம்ம எம்ஜிக்கு தூங்கவும் விடலை, நடுச்சாமத்தில் எழுப்பி எல்லாத்தையும் குளிக்க சொல்லியிருந்தார். குளிச்சு அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் கோயிலுக்கு நடந்து போயிட்டு திருப்பியும் வந்து இங்கே சாப்பிட்டதும் வந்து ஃபேன் காற்றுல உட்காந்ததும் ஒரு கிறக்குச்சு பார்த்தீங்களா, அப்படி லேசாக அப்படி சுற்றுற மாதிரி. நான் தூங்கவெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு கிறக்கமாக இருக்குது அப்படின்னோம் இல்லையா, அதுக்கு தான் டீயும் வடையும் வந்தது. ஆனாலும் ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை ஐயா அப்படின்ற மாதிரி அப்படி லேசாக அப்படி சுற்றில் தான் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் நம்ம பெட்டில் படுத்திருப்போம் சார், தூக்கம் வராமல் புரண்டு படுத்திருப்போம் சார். 3 மணிக்கு எந்திரிச்சிருப்போம், 2 மணிக்கு எந்திரிச்சிருப்போம், 4 மணிக்கு எந்திரிச்சிருப்போம். 4 மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே வரல, 2 மணிக்கு அப்புறம் நான் முழிச்சே தான் இருந்தோம். சொல்லுவோம் காலையில் விடிய கிளம்புற நேரம் தான் செத்தோட தூங்கணும் சொல்கிறோம் இல்லையா. நேற்று படுத்திருப்பீங்க சார், இப்படிங்கிறதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும், டக்குன்னு விடிஞ்சிரும் ஒரு வேளையும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அந்த அளவுக்கு உடலால் சொகுசாக இருக்கோம்னு அர்த்தம். அப்போ இறைவன் நம்மளை சொகுசாக தான் வச்சுருக்கார், நல்லாத்தையும் வச்சுருக்கிறார்.
அதை வந்து கஷ்டப்படுத்தலை தான் தெரியும். வெயிலோட யாருமே நிழலில் தெரியும் அப்படின்வாங்கல்ல, நிழலோட யாருமே வெயிலில் தெரியுமா, அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே ஒரு கிறக்கத்தில் இருக்கிறோம். இந்த கிறக்கத்துக்கு மத்தியில் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே எல்லோரும் கேட்பாங்க, பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு வந்துட்டிங்களா, எங்கே பஞ்சாமிரதம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தீங்களா கோயிலேருந்து? வாங்கிட்டு வரல. ரைட்டா? நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரைட்டு. அப்போது இங்கே நம்ம டீமில் இருந்தே பஞ்சாமிரத பிரசாதமும் உண்டு, விபூதி பிரசாதமும் உண்டு. இதை நமக்கு கொடுத்தது வந்து அதுக்கும் வந்து ஒரு டோனராக கொடுத்தாங்க திரு ஸ்ரீகாந்தன் சார் பழனி. அவருக்கு ஒரு பலத்த கரவொலி கொடுத்துருவோம். சார், இப்போது நேற்று வந்து சுண்டல் ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான், என் கிளாஸ்மேட்டு. அந்த சுண்டல் வந்து ஒரு 3 கிலோ இல்லாட்டி ஒரு 5 கிலோ வாங்கி வேக வச்சுருப்பாங்க இல்லையா. நமக்கு 5 கிலோ சுண்டல் வாங்குறது எல்லாத்துக்குமே சாதாரணமான விஷயம் சார். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாதாரணமான விஷயந்தான். அது என்ன கிராமு 4500 6500க்கா விற்கிது சுண்டல். நம்ம காசு மாலை கல்யாண்குமார் மாதிரி யோசிக்கிறதுக்கு தேவையில்லை, இல்லை சும்மா தானே விற்கிது, அதனால் வாங்கிடலாம் பட்டுன்னு. ஆனால் எத்தனை பேர் வாங்கி ஊற வச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்கோம். வீட்லேயே சாப்பிட்ருந்தாலும் இந்த டேஸ்ட் இருந்துச்சான்னு மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் மண்டபத்தில் வந்து சாப்பிட்டதை விடுங்க, வழியில் கொடுத்தாங்கல்ல சாப்பிட்ருப்பீங்கள்ல, அந்த டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிடல வராது சார், வரக்கூடாது, வர முடியாது. அதான் தெரியுமே எங்கள் வீட்டுக்காரமாக செய்கிறதுங்க கூடாது. இதெல்லாம் மனசில் தான் வச்சுக்கணும். ரைட்டா? இது டிப் இது இல்லை, சுண்டல் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ எல்லாராலையும் நம்மளால் முடியும் சார். சுண்டல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு கொடுத்தாங்க பாருங்க, நம்ம வாங்கி சாப்பிட்டோம் பாருங்கள், எப்படி இருந்துச்சு பாருங்கள், தேவாமிர்தமாக இருந்துச்சுரா அப்படிமா. இந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் தான் என்எஸ் கிருஷ்ணன் ஒன்று சொல்லுவார், மதுரத்திட்ட டிஏ மதுரத்திட்ட. அவர் வேலை செஞ்சுட்ருப்பார், இந்த அம்மா சோறு கொண்டு வரும். பழைய சோத்தை கொடுத்து ஊறுகாயை எடுத்து வெங்காயத்தை எடுத்து கடிப்பார், பழைய சோத்தையும் வெங்காயத்தையும் கடிச்சிட்டு, ஆஹா அமிர்தமாக இருக்குது, இதைத்தான் தேவாமிர்தம்னு சொல்லிட்டாங்களோ அப்படிம்பார் இவர். அப்போது அந்த உழைப்பால் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடல, இதுதான் தேவாமிர்தமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. நிஜமாக சொல்கிறேன் சார். லீவில் பறித்த லீவில் தோட்டத்துக்கெல்லாம் போவோம். இங்கே தான் பழனியில் பக்கத்தில் தான் தோட்டம்லாம் இருந்தது. அங்கே தோட்டத்துக்கு போகல தண்ணி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. மிளகாய் செடிக்கு தண்ணி பாயுதுன்னு வைங்களேன், அந்த வாய்க்காலில் உட்காந்து சோறு கரை சோறாக தான் இருக்கும். கரை சோறுனா தண்ணி ஊற்றி சாப்பிட்றது, இல்லாட்டி மோர் ஊற்றி சாப்பிட்றது. அங்கேயே செடியில் ஒரு மிளகாயை பிடிங்க 2 கடிக்கு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா அடாடாடாடா, நான் நிஜமாக சொல்கிறேன், A2Bயில் கூட நான் அப்படி சாப்பிட்டதில்லை. அப்படி ஒரு சாப்பாடு, அது அப்படி நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரியான அந்த சுண்டல் நைட்டு கொடுத்தாங்கல்ல, டீலாம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு அது ஒரு நல்ல சான்ஸ். அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மாதிரி நம்மளும் வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன்னா எல்லாம் காசு செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. பக்தியில் திளைக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது மாதிரி ஒத்த கருத்துடைய எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுங்கிறது இதுதான் சார் சொர்க்கம். இதைத்தான் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்புடை மகளிரோடு பொருதியே வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகிர்ந்து வாசித்தல் ஒன்று, சொற்பெரும் இவைகள் 3ம் இம்மையில் சொர்க்கமாமே. நம்ம எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கோம். சரியா? அதான் உண்மை. இப்போது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், சொர்க்கத்தில் இருக்கிறனால நமக்கு சிரமம் தெரியாது. அதனால் நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்த வேலைகளும் இருக்குது. எல்லாத்துக்கும் பிரசாதம்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்து அதை முறைப்படி மிச்ச வேலைகளை முடிக்கணுங்கிறதுனால. எவ்வளோ நேரம் சார் பேசியிருக்கேன் நான்? கொஞ்சம் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். 5 நிமிஷம். ஏன் நல்லா இருக்கே. இன்னும் பேசணுன்னா யாராவது ஒருத்தர் பேசுகிறதுக்கு விருப்பம் வாங்க, முன்னாடி வரலாம். இல்லை நீங்கள் எங்கே ஒருத்தர் சார் இப்போ பிரசாதம் கொடுத்துர்லாம். பிரசாதம் கொடுத்துர்லாமா? அங்கிட்டு போயிடலாமா?